உலகத்தின் தலை சிறந்த இனம் தமிழ். அந்த இனத்தை ஆள்வதற்கு ஒரு தகுதி வேண்டாமா? கண்ட கண்ட நாய் பையெல்லாம் இந்த நாட்டை ஆளுவதா? நல்லாட்சி கொடுத்தா நல்லாட்சி கொடுத்தா என்ன மயிற்றுடா? வாக்கு காசு கொடுத்துருக்குற, எதுக்கு வாக்கு காசுற? நாங்க பெரிய படைபலம் கொண்டிருக்கோம், மத்தியில பார்லிமெண்ட் உறுப்பினர் வச்சிருக்கோம், அதை வச்சிருக்கோம், இதை வச்சிருக்கோம். காசு கொடுக்காம நாம் தமிழக கட்சியை வீழ்த்தி காட்டுற அந்த தோல்வியை மனமுந்து ஏற்கிறோம்டா. காசுன்னு ஒண்ணு இல்லைன்னா நீ டெபாசிட் தெரியுமா உனக்கு? கொளத்தூர்ல ஸ்டாலின் வெட்டு போடுவாரா? உதயநிதிக்கு என்ன தெரியும் சொல்லு? ஸ்டாலினுக்கே ஒண்ணும் தெரியாது, அது வேற கதை. உதயநிதிக்கு என்ன தெரியும்? வறுமை, ஏழ்மை, எந்த மயம் தெரியாது. என்ன மயத்துக்களை உதயநிதி ஆளணும்? என்ன இதுக்கு ஆளணும்? நான் வாழ்கிற உலகம் வேறு, நீங்க வாழ்கிற உலகம் வேறு, உதயநிதி வாழ்கிற உலகம் வேறு. நம்மளோட வறுமை, ஏழ்மை, கஷ்டம், துன்ப, துயரம் ஒண்ணும் தெரியாதுங்க. ஆனா அவர் தமிழ்நாட்டை ஆளணுமா? அவர் தமிழ்நாட்டை ஆளணுமா? திமுக எதுக்குடா ஓட்டு போன்னு கேட்டா பாஜக வந்துடும், பாஜக வந்துடும். இந்த கூச்சமே இல்லாம இப்ப வரைக்கும் சொல்றேன். பாஜக அங்கடா வரப்போகுது. பாஜகவுல அந்த பக்கம் அண்ணாமலை, இந்த பக்கம் நயினா நாகேந்திரன் அடிச்சுக்கிட்டு பாஜக ஒழிச்சுதான் மறுபடியும் வைப்பாங்க. பக்கா மாஸ் கட்சி வந்திருக்குது, பக்கா மாஸ் கட்சி. நீ ஒண்ணு வேண்டாம், நீ ஒரே ஒரு கற்பனை பண்ணிப்பாரு. விஜயோட திரைப்படம் வருது, அடுத்த திரைப்படம். அந்த திரைப்படத்துல ஒரு காட்சி, விஜயை பார்க்க மக்கள் வர்றாங்க. வர்ற மக்களை 41 பேர் செத்து போயிடுறாங்க. செத்து போன உடனே விஜய் வீட்டுக்கு ஓடிடுறாரு. இது படத்துல காட்சி. அந்த படம் ஓடுமா? காரி துப்ப மாட்டேன். திரைப்படத்துல ஓடாதுங்க. திரைப்படத்தை காரி துப்புவேன். நிஜத்துல பண்றானே கூச்சம் இல்லாம ஒரு ஆளு. தன்னை பார்க்க வந்து 41 பேர் செத்து போயிட்டான். அதை பத்தி குற்ற உணர்ச்சியா இல்ல? பாதிக்கப்பட்ட குடும்பத்தார நீங்க எல்லாம் வீட்டுக்கு வந்துடுறீங்களா? நான் ஆறுதல் சொல்றேன். நீங்க சாயங்காலம் 6 மணியை போல ஆறுதல் சொல்றேன். நான் காலில் விழுந்து கதறி கதறி அழுவேன். நீங்க வீட்டுக்கு வந்துருங்க. என்ன போராட்டம் பண்றீங்களா பாஸ்? போராட்டம்னா நான் ஆதரவு தர்றேன். சாயங்காலம் ஃப்ரீயா தான் இருப்பேன், வாங்க. இப்படிப்பட்ட ஒரு கேவலங்கட்ட கட்சி உலகத்திலே பார்க்க முடியும். அந்த கட்சியில போய் சேருவேன். கமலஹாசனுக்கு போன நீ என்ன பண்ண? 2018 கமலஹாசன் வந்தாரு, மையம்னாரு. நீ எங்க இருக்காரு? ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்கும் மையம் அடிக்கிறாரு. இப்ப அதே போல ஏங்க அன்னைக்கு போய் டிவி எல்லாம் உடைச்சிங்க, ரிமோட்டை வீசி உடைச்சிங்க? ஏன் உடைச்சு விட்டு இன்னைக்கு போய் அங்க சேர்ந்தீங்கன்னா அந்த ரிமோட்டை ஒருத்தன் எடுத்து விட்டா. நீ விளக்கம் சொல்லாமே இருக்கலாம் சாமி, ஒரு இளவும் புரிய மாட்டேங்குது. உங்க உரையை கேட்டுவிட்டு பொழிப்பைய தர முடியும். அந்த மாதிரி நீ விஜய்க்கு 26 ஓட்ட போடுவேன். போட்டா ஆகும், தோத்துருவாரு. தோத்த பிறகு போயிருவாரு. இன்னைக்கே பார்க்க முடியல. பனையூர் வாசல்ல போய் நீ வெடி வச்சு தகர்த்தாலும் வரமாட்டாரு. கொடுமை. அது ஒரு கட்சி, கட்சியில சேர்றவன். அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிசைனுங்க. அதுலயும் இப்ப அந்த கட்சியோட மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டுக்கு போறப்ப ஒரு ஒளி வாங்கிய நீட்டி அந்த கட்சி தொண்டன்ட்ட ஒருத்தர் கேட்கிறாரு. கேட்கிறப்ப கவிஞனோட சாதி ஆணவ கொலைக்கு ஏங்க விஜய் வாய் திறக்கல? பதில் என்ன கேட்கிறாங்க? என்ன சொல்லலாம்? அவன் தொண்டன் சொல்றான், சஸ்பென்ஸ், அடுத்த பாட்டுல பார்க்கலாம். அவங்க சினிமா விட்டு வெளியே வரல. அவன் சினிமா உலகத்துல இருக்கான். ஒரு விஜய்னா சமாளிக்கிறான். ஒவ்வொருத்தரும் விஜய். அவனால பேக்ரவுண்ட் மியூசிக் இல்லாம நடக்கவே முடியாது. மக்களுக்கு வந்து நிக்க மாட்டான். எதுவும் தெரியாது. நீ ஓட்ட போட்ட நாடு நாசமா போயிடும். உனக்கு எடப்பாடி பழனிசாமி குலசாமியா தெரிவாரு. ஸ்டாலின் வந்து நடமாடு தெய்வமா தெரிவாரு. நேற்று செய்தியை பார்க்குறேன், ஐயா 4 சம்பத்து போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு. போன வாரம் தொலைக்காட்சி விவாதம், தந்தி தொலைக்காட்சி விவாதம். விவாதத்தில் வந்து தாவேகா சார்பா பேச கூப்பிட்டுருக்காங்க. வந்தவொன்னு அணி மாறிட்டாரு. அணி மாறின பிறகு நான் கேட்கிறேன், ஐயா மத சார்பற்ற சமூக நீதினு சொல்றீங்க, தாவேகாவோட கொள்கைன்னு கேட்டா சமூக நீதி பேசுறீங்க. செங்கோட்டை அந்த கட்சி இருக்காரு, அவர் தானே வாசாத்தில முதன்மையான குற்றவாளி, சூத்ததாரி அப்படின்னு கேட்கிறேன். அதை பத்திலாம் விஜய்க்கு ஒன்று தெரியாதுங்கன்ட்டாரு. தெரியவே தெரியாதுன்ட்டாரு. இப்ப அங்க போயிட்டாரு. எல்லா கூத்துக்களும் நடக்குது கண் முன்னே. மக்கள் விழித்துக் கொள்ளணும். பாஜகன்னு ஒரு பூச்சாண்டியை காட்டி தான் திமுக ஏமாத்தி கொண்டிருக்கேன். இந்த பாஜகவும் தமிழ்நாட்டில் அதாவது பரட முடியாதான்னு பாக்குறேன். பாஜகவின் அரசியல், அடிப்படை அரசியல்ங்கிறது மதம். மக்களின் வாழ்வாதாரமோ பொருளியல் மேம்பாடோ மக்களின் வாழ்க்கை தர உயர்த்தலோ பாஜகவுக்கான அரசியல் இல்ல. முழுக்க முழுக்க அரசியல் மதம். அவன் தமிழ்நாட்டில் எப்படியாவது ஊடுருவ முடியாதான்னு பாக்குறேன். யாரு வழக்க போட்டா அவன் பார்த்தா ஒரு ஆளை காட்டுறாங்க, இவரு தாங்க வழக்கு போட்டாருன்ட்டு. அவர் ஒரு ஊடகத்துக்கு முடி பேச்சு கொடுத்துருக்காரு. 144 தடை உத்தரவு போட்டீங்க, யாரும் 4 பேருக்கு மேல கூட கூடாதுன்னு சொல்லிட்டு 144 தடை உத்தரவு போட்டீங்க. ஆனா போலீஸ் மட்டும் 4-5 பேர் நிற்கிறாங்கல்ல, இது என்ன நியாயம் கேட்கிறாரு. அப்படிப்பட்ட அறிவாளி ஒரு வழக்க போட்டு அந்த அறிவாளி போட்ட வழக்குக்கு ஒரு அறிவாளி தீர்ப்பு கொடுத்து
அந்த திருப்பரங்குன்ற மலை மேல போய் தீபமேத்துங்கிற. அதுக்கு ஒட்டுமொத்த கவனத்தையும் அந்த பக்கம் திருப்பி நாட்டு மக்களின் பிரச்சனையை மடமாட்டம் பண்ணிட்டேன். அன்பு சொந்தங்களே, யோசிச்சு பாருங்க. அந்த திருப்பரங்குன்ற மலையில 500 ஆண்டு, மிக 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 குறைந்தது 500 ஆண்டுகளாவது முருகன் கோயில் இருக்கும். அதே போல 500 ஆண்டுகளாவது அங்க சிக்கந்த தர்கா இருக்கும். இவ்வளவு ஆண்டு காலத்துல அங்க மத பூசல் இல்ல, மத பிணக்கு இல்ல, மத மோதல் இல்ல, எந்த வன்முறையும் இல்லை. ஆனா இப்ப என்ன பண்றான்? வழக்கமா தீபம் ஏற்றக்கூடிய இடத்தை விட்டுட்டு புதுசா இடத்துல தீபம் ஏற்றுவாங்கிறான். அது எந்த இடம்? தர்காவுக்கு 50 மீட்டருக்கு பக்கத்துல. அங்க தர்கா இருக்குன்னா இங்க தீபம் ஏற்றுவாங்கிறான். இவனை தீபம் ஏற்ற விட்டா என்ன நடக்கும்? போறவன் தீபத்தை வைக்க மாட்டான், கலவரத்தையே பத்த வச்சிருவான். தர்கா மீது தாக்கல் தொடுத்து கலவரத்தையே பத்த வச்சிருவான். கலவரத்தையே பற்ற வைத்தால் ஒழுதாய் வெற்று பிள்ளைகளா இருக்கக்கூடிய இந்த மக்கள் இந்து இஸ்லாம் என்று பிளக்கப்படுவார்கள். இதே நாள் டிசம்பர் 6, இதே நாள்ல ராமஜென்ம பூமியை வழிபடத்தான் போறோம், அயோத்தியில எதுவும் செய்ய மாட்டோம்ங்கிற வாக்குறுதியை உச்சநீதிமன்றத்தில் கொடுத்து விட்டு போன சங் பரிவார் கும்பல் உலகத்தின் கண் முன்னால் பாபர் மசூதி இடிச்சு தகர்த்தான். இடிக்கப்பட்டது பாபர் மசூதி மட்டும் இல்லை, கோடிக்கணக்கான இஸ்லாமிய மக்களின் மத நம்பிக்கை, இந்த நாட்டின் மத சார்பின்மை, இந்த நாட்டின் ஜனநாயகம், இந்த நாட்டின் இறையாண்மை எல்லாம் ஒரே நாள் இடிச்சு தகர்க்கப்பட்டுச்சு. இந்த நாட்டில் பாஜக பேசுவான், ஒரே நாடு, ஒரே மக்கள், ஒரே சட்டம், ஒரே தேர்தல், ஒரே தெருவு, ஒரே வரி, ஒரே ராணுவ தளபதி, ஒரே பொது விநியோகம், ஒரே உணவு சந்தை, எல்லாத்தையும் ஒற்றுமைப்படுத்துவான். ஆனா இந்த நாட்டில் ஒரே நீதி இருக்கா? ஒரே நியாயம் இருக்கா? அது ஒருபோதும் இல்லை. தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு பூசலை ஏற்படுத்தணும், ஒரு கலவரத்தை ஏற்படுத்தணும், அதுக்கு திடீர்னு முருகன் மேல பற்று. தமிழ்நாட்டில் முருகன் பேசுறதே கிடையாது. கருப்பர் கூட்டம்னு ஒரு வலையொலி, அந்த கந்த சஷ்டி கவசத்தை ஒருத்தன் இழிவா பேசுறான், ஆபாசமா பேசுறான், அது சமூக வலைதளங்களில் பரவுது. அந்த பரவலுக்கு பிறகுதான் என்ன நினைக்கிறான்? தமிழ்நாட்டில் பிள்ளையாருக்கு மார்க்கெட் இல்லை போல இருக்கு அப்படின்னு பிள்ளையாரை பிரேக்க பண்ணிட்டு முருகன் மேல ஒருதலை காதல், ஒன் சைடு லவ். தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி பிள்ளையார பேசிக்கிட்டு இருந்தான். அவன் அரசியல் என்ன? பிள்ளையார் சக்தி ஊர்வலம் வரும், வந்துச்சுன்னா பிள்ளையார தெருமொழியில் உட்கார வச்சிருவான். அவரும் மழையில பனியில வெயில உட்கார்ந்தே இருப்பார். சரி, ஒரு வாரம் கழிச்சாலும் நம்மளை கொஞ்சம் மரியாதை நடத்துவாங்க அப்படின்ட்டு ஒரு வாரம் கழிச்சு அவரை தூக்கிட்டு போய் கடலை போட்டுருவான். இது என்ன? இது வழிபாடு, இது பக்தி. திருப்பரங்குன்றத்துக்கு எங்க போற? முருகனை வழிபாடு செய்ய போற, அங்க இருக்கா ஜெய்ஸ்ரீராம் போடுற? முருகனை கும்பிட போட்டு போயிட்டு எதுக்கு ஜெய்ஸ்ரீராம் போடுற? உனக்கு நோக்கம் என்ன? நாடு தரையாட்டி போய் நிக்குது. வறுமை, ஏழ்மை, வேலையில்லா திண்டாட்டம், பசி, பஞ்சம், நாட்டு மக்கள் அல்லாடி வைக்கிறான். ஆனா அதை பத்தி எந்த கவலையும் இல்லை பாஜகவுக்கு. அவனுக்கு என்ன? அங்க போய் தீபம் ஏத்தணும். தீபம் எங்க ஏத்த சொல்றான் தெரியுமா? தீபத்தூண்னு ஒண்ணு இருக்குங்க. 100 ஆண்டு காலமா தீபத்தூண்லாம் தீபத்தை ஏத்துறாங்க. இவன் என்ன சொல்றான்? இந்த மயில்கள் இருக்கும்ல, அளவை தூண் இருக்கு, அந்த அளவை தூண்லாம் போய் தீபம் ஏத்துவங்கிறான். எப்படிப்பட்ட அரசியல் இதுல? திமுக நாங்கள் விடமாட்டோம். சரி, இன்னைக்கு கொந்தளிக்கிறல்ல, 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் திருப்பரங்குன்றத்தில் ஒரு தர்கா இருக்கு, மலை மேல தர்கா இருக்கு, அதே போல முருகன் கோயிலும் இருக்கு. இங்க முருகனை வழிபட போறவங்க வழிபடுறாங்க, தர்காவுக்கு போய் வழிபாடு செய்ய போறவங்க போறாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. இதுல அந்த தர்காவில் பல 100 ஆண்டுகளாக நேர்த்தி கடன் ஆடு கோழி பலியிட்டு அங்க சமைச்சு சாப்பிடுறாங்க. அது எப்ப நடக்குது? பல 100 ஆண்டுகள் நடக்குது. டிசம்பர் மாசம் 2024 அன்னைக்கு என்ன பண்ற? அபுதாஹின்னு ராஜபாளையத்திலிருந்து ஒருத்தர் போறாரு ஆடு கோழியோட. தமிழ்நாடு காவல்துறை நீ போக கூடாது என்று தடுக்குது. தடுத்த உடனே அது பேசு பொருளாகுது, அது சர்ச்சையா மாறுது. அப்பதான் பல பேருக்கு திருப்பரங்குன்ற மலை மேல தர்கா இருக்கான்னு தெரியுது. கேட்கிறான். அதுக்கு பிறகு அவன் முடிச்சுக்கிட்டு இந்த திருப்பரங்குன்றத்தை குறி வச்சு மதுரையில அரசியல். அதுக்கு என்ன பண்றான்? முருகன் மாநாடு போடுறான் மதுரையில. திரும்ப திரும்ப ஏதாவது ஏழையா கூட்ட முடியாதான்னு நினைக்கிறேன். இந்த கவுண்டமணி நகைச்சு வரும்ல, சோத்துல கல்லு அப்படின்னு செங்கல்ல வைப்பார்ல, அந்த மாதிரி தீபத்தை அங்கதான் ஏத்துவங்கிறேன். இவன் தீபம் ஏத்துவன்னு இவன் இந்த அடம்பிடிக்கான்ல. இதுக்கு தூபம் போட்டது யார் தெரியுமா? இந்த திமுக அரசு. பாதை அமைச்சு கொடுத்தது திமுக அரசு. கேட்டா நாங்கள் பாஜகவை வலிமையாக இருப்போம். எங்க இருக்க
அவனுக்கு பாதை போட்டு வாசல் திறந்து விட்ட கேடு கட்ட வேலை செஞ்சது நீ தானே. 2026 மறுபடியும் ஆட்சிக்கு வரணுமா திமுக? இந்த 4 ஆண்டு காலத்துல என்ன பண்ண மதுரையில ஒருவேளை அவன் தீபம் ஏத்துறான்னு வச்சுக்குவோம், தீபம் ஏத்துறாலும் அடுத்தாலும் புஷ்வானம் தான். நீ என்ன பண்ணாலும் தமிழ்நாட்டில் உன்னால எழ முடியாது. பாஜக தமிழ்நாட்டில் செத்த புணம். பாஜக எதுக்கணும்? பாஜக இல்லடா, இங்க பாஜக தமிழ்நாட்டில் வளர மாட்டான். நீ என்ன பண்ற? பாஜக அவன் அங்க என்ன பண்றானோ அதை இங்க பண்ணிட்டு இருக்க. தமிழ்நாட்டுக்கு 9 லட்சம் கோடி கடன் வரக்கூடிய ஆண்டுல பட்ஜெட் போடணும்னா பற்றாக்குறை மட்டும் 46,000 கோடி இருக்குமா. இது எப்படி சமாளிப்ப? இதுக்கு என்ன திட்டம் வச்சிருக்க? அன்பு சொந்தங்கள் கவனிச்சு பார்க்கணும். கஜானாவில் காசு இல்லை, பட்ஜெட்டில் போட முடியல, தட்டுப்பாடு, திண்டாட்டம். அதே போல நாட்டு மக்கள்கிட்ட வறுமை, ஏழ்மை. இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்கள்ல டாஸ்மாக தவிர்த்துட்டு எல்லாமே இழப்புல இயங்குது. மின்சாரத்துறையே இழப்பு, அதே போல போக்குவரத்துறையே இழப்பு, எல்லாம் இழப்புல இயங்குது. மக்கள்கிட்டையும் காசு இல்லை, பொதுத்துறை நிறுவனத்தையும் காசு இல்லை, கஜானாவிலையும் காசு இல்லை. ஆனா ஆளக்கூடிய ஆட்சியாள்கிட்ட மட்டும் எப்படி காசு இருக்கு? இவ்வளவு கடன்கார நாட்டில் ஒரு ஓட்டுக்கு 2,000 ரூபாய் 4,000 ரூபாய் காசு கொடுப்பதற்கு காசு எங்க இருந்து வருது? பதுக்கியும் ஒதுக்கியும் வச்சிருக்கான். அதுவும் எங்க ஊர் சொல்றாங்க, நாகப்பட்டினம் பக்கம் 40 கோடி இறக்கியாச்சு. தேர்தல் நேரத்தில் கொண்டு சேர்த்தா போதுங்கிற. அன்பு மக்கள் கவனிக்கணும். நீங்க ஒரு பக்கம் இந்த நாட்டில் 8 லட்சம் கோடி கடன் இருக்கும், 9 லட்சம் கோடி கடன் இருக்கு அப்படின்னு பேசுறோம். இந்த 9 லட்சம் கோடி கடன் 50 லட்சம் கோடி கடனா கூட மாறட்டும், 100 லட்சம் கோடி கடனா கூட மாறட்டும். தமிழ்நாட்டின் பொருளாதாரம் ஒண்ணுமே இல்லாத அளவுக்கு திவாலாகி போகட்டும். நாட்டில் பொருளாதார நெருக்கடி வரட்டும், நாட்டு மக்கள் வீதிக்கு வந்து போராடட்டும். ஆனால் என்றாவது ஒரு நாள் அந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாம் மீள முடியும், நம்மால் வாழ முடியும். ஆனால் அன்பு மக்களே, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் இந்தியாவில் எந்த மாநிலத்தையும் விடவும் தமிழ்நாட்டில் சூறையாடப்பட்டு கொண்டிருக்கிறது. வளம் கொளித்த தமிழ்நாடு வறட்சி மிகுந்த பாலைவனமாக மாறிக்கொண்டிருக்கிறது. சரி, திமுக வேண்டாம், அதிமுக வேண்டாம், அப்புறம் யாருக்கு போடலாம்? பக்கா மாசு கட்சி வந்திருக்குது. பக்கா மாசு கட்சி முதல்ல திரைப்படம் வேற, நிஜம் வேறன்னு புரிஞ்சுக்கணும். திரைப்படத்தில் ஒரு கதாநாயகன் 100 பேர் அடிப்பான், ஆனா 100 பேரும் வரிசையா வருவேன். ஒருத்தர் அடிச்சு கீழே வந்து அடுத்தவன் வருவேன். இது திரைப்படம். திரைப்படத்தில் கதாநாயகன் 10 பேரை கொலை பண்ணிட்டு அப்பன் பண்ண தப்புலன்னு பாட்டு பாடுவேன். ஆனா நிஜத்துல ஒருத்த மேல அடிச்சாலும் உன் மேல வழக்கு போட்டுருவேன். நிஜம் வேற, திரைப்படம் வேற. ஆனால் திரைப்படத்துக்குள்ள பண்ற சாகசத்தை, அந்த சாதனையை, அந்த அசாத்தியங்களை உண்மை நம்பிக்கிட்டு நடிகனை தலைவராயிட்டு நிற்கிற விஜய வந்து விஜய்க்கு ஓட்டு பொண்ணு ஒருத்தன் சொல்றான்னா நான் அவனோட மனநிலையை சோதிச்சு நினைப்பேன். உனக்கு ஒன்றும் நாங்கள் ரொம்ப எல்லாம் போகல, ஒரே ஒரு கேள்வி எழுப்புறேன், நீ கற்பனை பண்ணிப்பார். விஜய் ஆட்சியை பிடிச்சாரு, கற்பனை பண்ணுவோம் அந்த கர்மத்தையும். ஆட்சியை பிடிச்ச பிறகு தமிழ்நாட்டின் கல்வித்துறை அமைச்சர் யாரு? புசி ஆனந்த். தமிழ்நாட்டோட நிதித்துறை அமைச்சர் யாரு? அந்த பக்கம் ஆதவரஜனா. இல்லை, நிதித்துறை அமைச்சர் நம்ம புசியே போட்டுருவோம், கல்வித்துறை அமைச்சர் ஆதவரஜனா. பட்ஜெட் போட கும்பலத்தின்றுவாரு. அது ஒரு கட்சி, அந்த கட்சியும் மதிச்சு போய் சேர்றாங்க. கொள்கைன்னா கொள்கை, அதாவது கொள்கைன்னா என்ன கொள்கைன்னு கேட்டா பரவாயில்ல, கொள்கைன்னா அப்படிதான் என்னங்க சாப்பிட்ற பொருளாங்க. அந்த மாதிரி தான் அந்த கட்சி. 41 உயிரை கரூரில் பழி வாங்கின பிறகு, காவு வாங்கின பிறகு அந்த கட்சி ஓட்டு முனைச்சா அவனை என்ன பண்றது? அது ஒரு கட்சி. நான் ஒன்னே கேட்கலங்க, சர்க்கார் படம் பாருங்க, மெர்சல் படம் பாருங்க, கத்தி படம் பாருங்க. படங்கள்ல இது மாதிரி ஒரு 10-15 ஒளிப்பட கருவி கேமரா இருக்குது, மைக்கு ஒரு 10 இருக்குது, 1/2 மணி நேரம் அவர் பாட்டுக்கு பேசுறாப்புல வசனமா. சரி, இவ்வளவு பேசாரு, ஏன் நிஜத்துல ஒரு ஊடக சந்திப்பை கூட எதிர்கொள்ளல? நீங்க பீரஞ்ச பார்த்து பயப்படலாம், பிரஸ்ஸை பார்த்து ஏன் பயப்படுறீங்க? ஏன்னா டப்பா டான்ஸ் ஆடிடும். ஸ்டாலின் வந்து ஒரு ஒரு சின்ன தாள் தான் பாப்பாரு, அப்படி பாப்பாரு, பிட் அடிக்கிற மாதிரி பாப்பாரு, பேசுவாரு. ஆனா இவர் முழு தாள் A4. அதுலயும் மதுரை திருப்பரங்குன்றம், மேலூர், கீழூர் பக்கத்தில் விஜயன்னு சொல்லணும், விஜயன்னு எழுதி வைக்கணும். இவரெல்லாம் நாட்டில் ஒரு கட்சி தலைவர், தமிழ்நாட்டில் அவரை நம்பி போறேன். நாம் திருந்தணும்.
இந்த நிலத்துல எண்ணற்ற தலைவர் மக்கள் வாழ்ந்தான். அடையாளம் இல்லாம அங்கீகாரம் இல்லாம அழிஞ்சு போனான். இதே பம்மல் கமலஹாசன் பண்ண ஒரு கேடு. பம்மல் அந்த சண்முகம்னு ஒரு படம் பேர் வச்சாரு. ஆனா இதே பம்மல்ல சண்முகம் நவீன நாடகத்தின் தந்தை ஒரு பேரறிஞர் வாழ்ந்திருக்காரு. யாருக்கு தெரியுது? வர எத்தனையோ அறிஞர் பெருமக்களும் மிகப்பெரிய சான்றோர் பெருமக்களும் இந்த மண்ணுக்காக மக்களுக்காக உழைச்ச மண்ணுரிமை போராளிகளும் வாழ்ந்த நிலம் இது. அடையாளம் இல்லாம அங்கீகாரம் இல்லாம அழிஞ்சு போயிட்டான். ஆனா ஒரு நடிகங்கிறதுனால அவன்கிட்ட நாட்டை கொடுப்பான்னா இதை போல கேவலம் அசிங்கம் எதுவும் இல்லை. உணர்ந்து தெளியணும். நாம் தமிழர் கட்சி கண்மூடி தனமா ஆதரிங்கன்னு சொல்லல. இந்த களத்துல 15 ஆண்டு நிற்கிறோம். 15 ஆண்டு 2010 தொடங்கி 2020 நிற்கிறோம். நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்ட எனக்கு வயசு 19 வயசுல என்ன, நீ 34 வயசுல நிற்கிறேன். 15 ஆண்டுகள பயணம். 4 பொது தேர்தல் கடந்து வந்திருக்கோம். நாம் தமிழர் கட்சி முதல் தேர்தல் 1.1, அப்புறம் 4, அப்புறம் 7, அப்புறம் 8. நீங்க திமுக அதிமுக கூட்டணிகள்ல 8 விழுக்காடு வாக்கை கொண்ட ஒரு கட்சி இல்ல. ஆனா நாம் தமிழர் கட்சி 8 விழுக்காடு வாக்கு கொண்டிருக்கு. நாங்க கூட்டணிக்கு வர்றோம்னா மிக குறைந்தது 500 கோடியை கொட்டி கொடுப்பான். ஆனால் வரலாற்றில் சமரசம் என்ற ஒன்றை தன் வாழ்நாள கடைசி நொடி வைக்கும் செய்யாத ஒரு தலைவனின் பிள்ளைகள் நாங்கள். சமரசம் இல்லாம களத்தில் நிற்கிறோம். எத்தனை முறை மக்கள் தோற்கடித்தாலும் புறக்கணித்தாலும் களத்தில் நிற்கிற மக்களோடு. எல்லாம் மாறணும்னா உங்கள் பிள்ளைகளை நம்புங்கள், ஆதரியுங்கள். இந்த தொகுதியின் வேட்பாளராக இந்த மண் மீது மக்கள் மீது பற்று கொண்ட மகத்தான மனிதன் பெருமதிப்புக்குரிய அண்ணன் மருத்துவர் கார்த்திகேயன் அவர்கள் போட்டி போடுறாங்க. அவர் ஒரு மருத்துவர். அவர் நினைச்சா இந்த 10 மணிக்கு மேல இந்த மடியில் நிற்கணும்னு அவசியம் இல்லை. அவர் சுகபோகமா வாழ்க்கையை வாழ முடியும். இந்த சமூகத்தில் ஒரு வசதியான சொகுசான வாழ்க்கையை வாழ முடியும். ஆனால் வருமானத்தை விட என் இனமானம் பெரிது, இந்த மண் பெரிது, மக்கள் பெரிது என்று இந்த மண் மீது பற்று கொண்டு இந்த களத்தில் தன் வாழ்க்கையை விட இந்த இனத்தின் நலம் பெருசுன்னு நிற்கிறார். அவருக்கு உங்கள் வாக்களை தாருங்கள். மண்டனி ஞானத்து வாழ்வோர்க்கெல்லாம் உண்டி கொடுத்தவன் உயிர் கொடுத்தவன் போலன்னு விவசாய இலக்கியங்கள் பாடுகிறது. உணவை படைத்த விவசாயி உயிரை படைத்த இறைவனுக்கு ஒப்பானவன். அந்த விவசாயியை போற்றுவதற்கு தொழுவதற்கு காலம் கொடுத்திருக்கிற கடைசி வாய்ப்பு விவசாய சின்னம். இந்த சட்டமன்ற தொகுதியிலே அண்ணன் கார்த்திகேயன் அவர்களுக்கு உங்கள் வாக்களை தாருங்கள்.